ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு எருக்களம்பூ மாலை செஞ்சு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஆரம்பிப்போம். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டபடு. எருக்களம்பூ மாலை செய்ய போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எருக்களம்பூ, அதுக்கப்புறம் ஒரு தைக்கிற ஊசி, அதுக்கப்புறம் ஒரு நூல். இது நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி இதை கட்ட முடியாது. இது நம்ம கோர்க்க தான் முடியும். இதுக்கு இந்த எருக்களம்பூவை எடுத்து இந்த ஃப்ளவருக்கு நடுவில் இந்த இது மாதிரி இருக்கா, இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி முத்தாக இருந்துச்சுன்னா முத்துக்குள்ளேயும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதில் இதெல்லாம் எடுத்தாச்சு தனியாக. இப்போ இந்த ஊசியில் இதை ஒவ்வொன்றா கோர்த்துக்கலாம். பின்னாடி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதில் விட்டுட்டோன்னா இது அப்படியே இந்த சைடு வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கோர்த்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மாலை மாதிரி கோர்த்து எடுத்துக்கணும். இந்த மாலை விநாயகருக்கும் சிவனுக்கும் ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு விநாயகருக்கு போட தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முக்கால்வாசி கோர்த்தாச்சு. இதை மட்டும் கோர்த்துட்டு ஃபுல்லாக கோர்த்தோன்னே நம்ம 2 சைடும் கட் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி கட்டியாச்சு. இப்போ 2 சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண கட் பண்ணிட்டு இந்த எண்டையும் அந்த எண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஊர் பூ கட்டுற ஸ்டைல் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வீட்டிலே ஈஸியாக பூக்கட்ட தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ஒரு மாலை செஞ்சு வச்சு வாங்கிட்டு போய் நம்ம விநாயகருக்கு போட்டுடலாம். நம்ம இப்போ இதை விநாயகருக்கு போட்டுடலாம். நம்ம வீட்டு விநாயகருக்கு இது எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.